பெத்த அப்பாவே பொண்ணை தப்பா கூப்பிடுறாரு. நம்ப மாட்டீங்க, பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். இதை பாருமா, உனக்கு நான் முதல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். நீ போலீஸ் ஊருக்காரவங்க அவங்க இவங்கள்ட்டலாம் தனிப்பட்ட ஆளா போய் நீ பேசுனீன்னா உனக்கு முக்கியத்துவம்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு நீ சின்ன பொண்ணா இருக்குன்னு ஒரு சிலர் தப்பா கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு. 10 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். இப்ப அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டுல பாதுகாப்பே இல்லை, எங்க அப்பா யார்ட்டையும் பேச விட மாட்டாரு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக விட மாட்டாருன்னு. பாரு பாப்பா, அவங்க இதை சொல்லுவாங்க, இவங்க அதை சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. குறை சொல்ல மட்டும் தான் தெரியும், நிறை சொல்ல தெரியாது. உன் எதிர்காலத்தை நீ கெடுத்துப்ப. என் மேல நம்பிக்கை இருந்தா ஒண்ணு எனக்கு ஃபோன் பண்ணு, இல்லையா எனக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடு, இல்லைன்னா என்னை தேடி வா, நான் அட்ரஸ் கொடுக்குறேன். உனக்கு நல்ல படிப்பையும் பாதுகாப்பையும் எதிர்காலத்தையும் இந்த வீடியோ மூலியமா தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் நான் உனக்கு வாங்கி தரேன். இந்த கௌசி மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு. இல்லையா உன் அப்பங்கிட்ட உன் அப்பனை பத்தி 4 பேர்ட்ட சொல்லிட்டு நீ அதே வீட்டுல இருந்தீன்னா உன் உயிருக்கு ஆபத்து வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். நீ உன் அப்பாவை பத்தி வெளில 4 பேர்ட்ட சொல்லிட்டீன்னா அந்த வீட்டுல நீ பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது, சரியா? இந்த உலகத்துல அரிதானது மனித பிறவிதான். அதை பயன்படுத்தாதனால ஐயோ பாவம் கஷ்டம் நஷ்டம் அது இது மனவேதனை சொல்லிட்டு கிடக்குறோம். மனித பிறவி அரிதான ஒன்று. அதை கொடுத்துருக்க ஆண்டவன்னா பிரபஞ்சத்துல நீ பார்க்க வேண்டியது, ரசிக்க வேண்டியது, பயணிக்க வேண்டியது, சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, என்னை நம்பி ஒண்ணு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் அட்ரஸ் தரேன், இல்லைன்னா ஒரு வீடியோ எடுத்து கொடு. டீட்டெயில்டா நான் சொல்ற மாதிரி வீடியோ எடுத்து கொடு. இந்த அரசாங்கத்திட்டையும் இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் உனக்கு பாதுகாப்பு படிப்பு எதிர்காலத்தை நான் வாங்கி தரேன். ஆனா உன் அப்பன் தப்பா பாக்குறானா, அவன் என்னைக்கு கடைசி வரைக்கும் பார்ப்பான். அவனை நம்பாத, ஒரு முடியாத கடந்து ஒரு உடம்பு சரியில்லாத நீ படித்தினா என்ன உன் நிலைமை? நான் சொல்றதை கேளு. இதுல இருந்து ஒரு முடிவு வரும்னா எனக்கு ஃபோன் பண்ணு.